நம்ம எல்லாருக்குமே பாஸ்டர் பால் யாங்கிச்சோவை நல்லா தெரியும். சவுத் கொரியாவில் சியோலில் மிகப்பெரிய சபை, அநேக லட்சங்கள் விசுவாசிகள் கொண்ட சபை. ஒரு எத்தனையோ வருஷங்களுக்கு ஒருபாடு அவர் வெளியே வருகிறார். அவரை பற்றின காரியங்கள் வெளியே வருகிறது, உலகம் முழுசும் தெரிய வருகிறார். ஆனால் இந்த மனுஷனை ஆண்டவருக்குள்ளே நடத்துனது யார்? அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்? எப்படி யார் நடத்துனது? ஆண்டவர் எப்பொழுதுமே உள்ளான காரியத்தை பார்ப்பார். இது எப்படி ஆரம்பித்தது கொண்டு நம்முடைய நோக்கங்கள், இன்டென்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்குற ஆண்டவர். பால் யாங்கிச்சோக்கு இன்றைக்கி அவரை பற்றி இன்றைக்கி உலகம் முழுசுக்கும் தெரியும். ஆனால் அவரை நடத்துனது யார்? ஒரு காலத்தில் சவுத் கொரியா ரொம்ப ஏழப்பட்ட வறுமைப்பட்ட ஒரு தேசம். ஸ்லம்மில் இருந்திருக்கிறார் அவர். ஸ்லம்மில் ஒரு வாலிப பையனாக இருக்கும் பொழுது ஸ்லம்மில் இருந்திருக்கிற சேரி பகுதிகளில். சேரினாலே உங்களுக்கு ஹைஜீனிக் இருக்காது, ஹைஜீன் இருக்காது, உங்களுக்கு எல்லா விதமான வியாதியும் வரும். இவருக்கு காச நோய், இரத்த வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கார். அடுத்த 6 மாதத்தில் ஆள் இறந்து போவார்ன்ற ஒரு சூழ்நிலை. அவருடைய ஸ்லம்மில் அவருடைய வீட்டில் ஒரு கிழிஞ்ச பாயில் படுத்திருக்கிறார். பக்கத்தில் அதே ஸ்லம்மில் உள்ள ஒரு பிள்ளை, ஒரு 12 வயசு பிள்ளை வருது. அங்கிள், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா அங்கிள்? அங்கிள், நான் ஜெபம் பண்ணுறேன் அங்கிள். இவரே பாவம் செத்துக்கிட்டு இருக்கிறார், இன்றைக்கோ நாளைக்கோ இரத்த வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த பிள்ளை சொல்லுது, நான் அங்கிள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை கொண்டு வந்து அவருடைய தலைமாட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்காக ஜெபம். ஒரு நாள் கோவம் வந்துருச்சு, அடிக்க போயிட்டார், ஓடிப்போ அப்படின்னு. இவர் புத்த மதத்தை சேர்ந்தவர். ஆனாலும் அந்த பிள்ளை அடுத்த நாள் வருது, அங்கிள் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அங்கிள், ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறார், இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கு. சரி, ஒரு நாள் அழ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப எனக்காக இவ ஏன் அழுகணும், இந்த பிள்ளை ஏன் அழுகணும்னு சொல்லி, சரி போ ஜெபம் பண்ணி சொல்லி விட்டார். அது ஜெபம் பண்ணுது, டெய்லி ஜெபம் பண்ணுது. நியூ டெஸ்டமெண்ட் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்னமோ ஒரு புத்தகத்தை வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. 6 மாதம், அடுத்த 6 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சரீரத்தில் ஒரு ரெக்கவரியை பார்க்குறாரு. ஆண்டவர் அழகாக எப்படி சரீரத்தில் ஒரு ரெக்கவரியை சுகத்தை பார்க்க முடியும், அதே மாதிரி அவருடைய இருதயத்தில் ஒரு மாறுதல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த 12 வயசு பிள்ளையுடைய பேர் இன்றைக்கி உலகத்துக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. பால் யாங்கிச்சோவை தெரியும். ஆனால் அவர் நடத்தின அந்த பிள்ளை 12 வயசு பிள்ளை இன்றைக்கி கர்த்தர் அந்த மாதிரியான காரியங்களை பார்க்குறார். சாதாரண ஜனங்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்கள் அநேகரை கர்த்தர் எழுப்புகிறதுக்கு கருவிகளாய் நம்முடைய பிள்ளைகளை வைப்பார், நம்ம வைப்பார். ஒருவேளை முகமறியாதவங்களாக இருக்கலாம், உலகத்துக்கு முகமறியாதவங்களாய், சபைக்கு முகமறியாதவங்களாய், வெளியே தெரியாதவங்களாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்களையும் உபயோகிக்க வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.